அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீதம் இருக்கும் சில மணி நேரங்களும் நன்றாக அனைவருக்கும் அமைய வேண்டும். சந்தோஷம். அற்புதமான கோயில், மிக பிரம்மாண்டமான கோயில், மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில். இது மிகப்பெரிய திருத்தலம், மகிழ்ச்சியான ஒரு வைணவ தலம். இந்த தலத்தில் விமானத்தில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஓரளவு பராமரிச்சிருக்காங்க. ஓகே, குறைகள் கண்டுபிடிப்பது ரொம்ப ஈஸி. நிறைகள் இருப்பது நிறைய சொல்கிறது தான் இதாக இருக்கும். இதில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா சாதாரண அப்படி பார்க்கும்பொழுது ஒன்றும் தெரியல. ஆனால் மேலே பாருங்கள், இந்த சைடில் உள்ள லாஸ்ட்டு மேலே கலசத்துக்கு கீழே 3 துவாரபாலர்கள் ரைட் சைடில் இருக்காங்க. அதை தாங்கி பிடிச்சிக்கிட்ட மாதிரி. அந்த கடைசியாக உள்ள கருடர் உடம்பை காணும் பாருங்க, நல்லா ஒத்து பாருங்கள். 3 துவாரபாலர்களுக்கு பக்கத்தில் ஒரு கருடர் இருக்கார். எண்டில் அந்த கருடரோட உடம்பை காணும். அதே மாதிரி இந்த பக்கம் 3 துவாரபாலகர்களில் ஒரு துவாரபாலகரே காணும், கருடர் இருக்கார். தெரியுதா உங்களுக்கு? கருடர் இருக்கார். ஆனால் 3 துவாரபாலகரில் ஒரு துவாரபாலகரையே காணும், விழுந்துட்டார். அது என்ன சீரமைக்கலை. இந்த சைடு கருடரோட தலை மட்டும் இருக்குது, உடம்புள்ள கால் மட்டும் இருக்குது, பின்னாடி ரெக்கை இருக்குது. இதை தமிழக அரசு சரி செய்யுமா? தேவஸ்தானத்தின் தலைமை பொறுப்பாளர் இது கவனத்தில் எடுத்து சரி செய்வார்களா? பக்தர்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.